தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து தெற்கு கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவியது. தொடர்பு மேலும் வலுவிழந்து தெற்கு கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக நிலவுகிறது. இன்று கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தென் தமிழகம், வட தமிழகம் மற்றும் புதுவை காரைக்காலில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், இதேபோல் வரும் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாமக பெயரை சட்டவிரோதமாக பயன்படுத்தும் அன்புமணி மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தந்தை மகன் இடையிலான மோதல் காரணமாக பாமக இரு அணிகளாக செயல்பட்டு வரும் நிலையில் அதிமுக கூட்டணியில் அன்புமணி தரப்பு இணைந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ராமதாஸ் தரப்பு வேறு எந்த கட்சியுடன் கூட்டணியில் சேரலாம் என்று ஆலோசனை நடத்தி வருகிறது. இந்நிலையில் தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அன்புமணிக்கு உரிமை இல்லை என கூறி தேர்தல் ஆணையத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். அதில் பாமக பெயரை சட்டவிரோதமாக பயன்படுத்தும் அன்புமணி மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பாமக தலைவர் என்ற உரிமையை அன்புமணி எடுத்துக் கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய செயல்பாடு பாமகவின் அமைப்பு சட்டத்தின்படி அங்கீகரிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். அன்புமணியை பாமக தலைவராக நீட்டித்ததற்கு எதிரான வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் அன்புமணி நடவடிக்கை குறித்து தேர்தல் ஆணையம் விளம்பரம் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு மட்டுமல்லாது உள்துறை செயலர் மற்றும் தமிழக டிஜிபிக்கும் ராமதாஸ் அனுப்பியுள்ளார். கோவை, மதுரை மெட்ரோ ரயில் பணிகள் நிறுத்தப்படவில்லை என மெட்ரோ நிர்வாக இயக்குநர் சித்திக் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கோவை, மதுரை மெட்ரோ திட்டம் நிறுத்தப்படவில்லை எனவும், இத்திட்டம் ஏன் தேவைப்படுகிறது என்பதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையிலான அறிக்கை மீண்டும் முதலமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதேபோல் நிலம் எடுப்பதற்கான முதற்கட்ட பணிகள் முடிவடைந்து விட்டதாகவும், இன்னும் ஒரு வாரத்தில் கோவையில் நிலம் கையகப்படுத்த ஆய்வு செய்யக்கூடிய பணிகள் முடிந்துவிடும் எனவும் கூறினார். கோயம்புத்தூர், மதுரை இது ஏற்கனவே மவுவாலேருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எங்களுக்கு இது மெட்ரோ ரயிலுக்கு ஒருவேளை வயபிள் இருக்கிறதுக்கு சாத்தியம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னு. அது நான் ஏற்கனவே அதை ரீரெப்ரசன்ட் பண்ணி நம்ம முதலமைச்சர் அவர்கள் அங்கே பிரதமருக்கு எழுதியிருக்காங்க. அது பேஸ் பண்ணி ஃபர்தராக அந்த டீட்டெயில்ஸ் எப்படி ஃபர்தர் ஜஸ்டிஃபிகேஷனோட நாங்கள் ப்ரொபோசல்ஸ் இப்போ அனுப்பிச்சிருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு. அது ஃபர்தர் ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஃபர்தர் அங்கே போகும். இந்த பணிகளை நாங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு எதிர்பார்த்து ஏற்கனவே அந்த பணிகளை ஆரம்பிச்சிட்டோம். மதுரையை பொறுத்தவரை எல்பிஎஸ் ரெடி ஆகிடுது, கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுது. கோயம்புத்தூருக்கு இன்னும் ஒரு இந்த மாதம் இறுதிக்குள்ளே அதையும் ரெடி ஆகிரும், எல்பிஎஸ் ரெடி ஆகிரும். நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் அதை விட்டேன்னு நினச்சிடாதீங்க. ஆமாம், நாங்கள் அந்த பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. மேலும் சென்னை போரூர் முதல் வடபழனி வரை 5.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றதாக கூறிய அவர், பிப்ரவரி 2ஆம் வாரத்திற்குள் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் என தெரிவித்தார். போரூர் ஜங்ஷனிலிருந்து வடபழனி வரை 5.5 கிலோமீட்டர் உயர்மட்ட வழித்தடத்தில் நாங்கள் சோதனை ஓட்டம், ரயில் ஓட்டம் நடத்தினோம். அது சிறப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துள்ளது. இது ஒரு மைல்கல், முக்கியமான மைல்கல். இதை நாங்கள் பிப்ரவரி 1st வீக்கில் 2nd வீக்கில் முடியும் என்று எதிர்பார்க்கிறோம்.